நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ரகு சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். முயற்சி செய்தால் முழு வெற்றி பெற முடியுங்கிறதுக்கு 2 உதாரணம். ஒன்று நம்ம உள்ளூர், அதாவது தமிழ்நாட்டில். இன்னொன்று அயல் மாநிலத்தில். தியாகராஜர் ஆராதனை நடைபெறும் திருவையாறு வட்டாரம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிகவும் பிரபல்யமான வட்டாரம். நெல், கரும்பு, காய்கறி அனைத்து விதமான பயிர் சாகுபடியும் மேற்கொள்ளப்படும் பகுதி திருவையாறு பகுதி. விவசாயிகள் ரொம்ப ஆர்வத்தோடு தங்களை ஈடுபடுத்தி கொண்டு பயிர் சாகுபடி செய்வாங்க. ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு தெரியும், நெல் சாகுபடிங்கிறது 2 பருவத்தில் செய்யப்படும். குறுவை, தாளடி. ஒரு போகமாக இருந்தால் சம்பா. இவ்வருடம் தண்ணீர் பற்றாக்குறை இல்லை, ஆனாலும் விவசாயிகள் ரொம்பவும் சிரமப்பட்டு நெல் சாகுபடி செய்தாங்க. அப்படி பண்ணவர்களுக்கு நல்ல பலன் இப்போ கிடைச்சிருக்கு. காய்ச்சலும் பாய்ச்சலுமான நீர் நிர்வாகத்தை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் கடைபிடிக்கிறதுனால மாவுக்கு 13-14 மூட்டை, அதாவது 1 ஏக்கருக்கு 40 மூட்டைக்கு குறையாம நெல் கண்டு முதல் ஆகுது. இயற்கை விவசாயத்தில் ஆர்வமுடைய ஒருவர் இந்த பருவத்தில் ஒரு 35 மூட்டைக்கு குறையாம பொன்னி நெல் விளைச்சல் எடுத்திருக்கிறார். இவர் போல சீர்காழி பக்கத்தில் கொண்டல் கிராமத்தைச் சேர்ந்த தனுசுராஜன் அப்படிங்கிற ஒரு விவசாயி நேரடி விதைப்பு செய்து அதிக விளைச்சல் எடுத்திருக்கிறார். ரகு சார், இது நம்ம தமிழகத்தில் பார்த்த உதாரணம். அடுத்தபடியாக சிக்கிம் மாநிலத்தில் சுபனேதாரான்னு ஒரு கிராமம். கரடுகள் அதிகமுள்ள ஒரு கிராமம். மலைப்பகுதியில் இருக்கும் இந்த கிராமத்தில் மொத்தம் 35 வீடுகள். மக்கள் தொகை சுமார் 150. 4800 அடி உயரத்தில் இருக்குது இந்த சுபனேதாரா என்ற கிராமம். இந்த மலைப்பகுதியில் குடியேறின முதல் மனிதர் சுபன் காமி. அவங்க மொழியில் தாரா அப்படின்னா மலைன்னு பொருளாம். அதனால தான் அந்த கிராமத்துக்கு சுபனேதாரா என்ற பெயர் வந்திருக்கு. இந்த மலை கிராமத்துக்கு சாலை வசதிங்கிறதே கிடையாதான். அடிவாரத்திலிருந்து கிராமத்தை சென்றடைய சுமார் 3 மணி நேரம் ஆகுமா. அடிப்படை வசதி இல்லாத இந்த கிராமத்தில் ஓர் அங்கன்வாடி, ஆரம்ப பள்ளி, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கான். நம்மூர் நிலங்களைப் போல் இல்லாமல் அந்த ஊர் நிலங்கள் மாசுபடாமல் இயற்கை எழிலுடன் இருக்கிறது தான் சிறப்பு. அந்த கிராம மக்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்கிறாங்க, நல்ல தண்ணியை குடிக்கிறாங்க, இயற்கையை அனுபவிக்கிறாங்க. இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பெரிய ஏலக்காய் தான் அங்கே முக்கிய பயிர். மண்புழு உரம் உற்பத்தி செய்கிறாங்க. மழை நீர் சேகரிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சுபனேதாரா கிராமத்தில். இப்படி எதையும் யோசித்து நம்முடைய முழு திறமையையும் வெளிப்படுத்தினா கும்பகோணம் ரகு சார், எந்த தொழில் செய்தாலும் நிச்சயம் வெற்றி தான். இதில் நமது விவசாய தொழில் மட்டும் விதிவிலக்காக இருக்க வாய்ப்பில்லை. வரக்கூடிய வருடத்தில் நெல் சாகுபடியில் காய்ச்சலும் பாய்ச்சலுமான நீர் நிர்வாகத்தை தான் கடைபிடிப்பேன்னு எல்லா விவசாயிகளும் ஓர் உறுதி எடுத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதனால் எல்லாருக்கும் லாபம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.